ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு மருதமலை முருகன் கோயிலுக்கு போவோம் எப்போயுமே. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்பி குளித்து கிளம்பிட்டு நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் அண்ணா எல்லோரும் நாங்கள் 4 பேரும் கிளம்பி போயிட்டு முருகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்கள். அவள் லைனில் நின்றுட்டு இருந்தா, அதுக்குள்ளே ஒரு சின்ன செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எடுத்தது தான் இந்த செல்ஃபி. ஸோ அவங்களோட போஸ் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முருகர் ரொம்ப அழகாக இருந்தார், விபூதி அலங்காரத்தில் இருந்தார். அவரை நல்ல முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அப்படியே நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு பாப்பா வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்ருந்தா. ஸோ அப்படியே நாங்கள் வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நாங்கள் முருகர் கோயிலுக்கு போனால் மயிலை பார்க்காம இருக்கவே மாட்டோம். கிட்டத்தட்ட அங்கே நிறைய மயில் இருந்தது. ஆனால் இந்த மயில் வந்துட்டு முன்னாடியே உட்காந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கும் அந்த மயிலுக்கும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நாங்கள் மயில் பக்கத்துலேயே போய் நின்று பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முருகர் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். அந்த மூமெண்ட் வந்துட்டு சொல்லவே முடியாது. எங்கள் பாப்பா வந்துட்டு அந்த மயிலுக்கு பிரசாதம் தர சொல்லிட்டு பக்கத்தில் போனோன்னா அந்த மயில் வந்துட்டு ஓடி போயிடுச்சு. ஸோ அப்படியும் அவள் விடலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட பாப்பா வேணாம் வாங்க போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லாரோட லைஃப்லேயும் எல்லாருக்கும் என்ன தேவையோ அது தேவையான நேரத்தில் கரெக்டாக கடவுள் கொடுப்பாரு. எல்லாருக்கும் முருகரோட ஆசீர்வாதம் இருக்கும். எல்லா புகழும் முருகனுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.